ஸ்கின்னை நான் எப்படி இப்படி மாற்றினேங்கிறதா இந்த சீரீஸில் நம்ம பார்க்க கண்ட்ரோல் பண்ணாலே போதும், மீதி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ஹாய் ஐம் பவா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆக்னேவோட ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்படி இருந்த ஸ்கின்னை நான் எப்படி இப்படி மாற்றினேங்கிறதா இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஆக்னே இருக்குது, ஃபஸ்ட்டு ஆக்னே ட்ரிகர் ஆகாத கண்ட்ரோல் பண்ணாலே போதும், மீதி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஆக்னே வந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் டார்க் ஸ்பாட் ஆகிறது, ஓப்பன் போர்ஸ் ஆகிறது, அண்ட் ஆக்னே ஸ்கார் ஆகிறது, இது எல்லாமே. ஸோ ஆக்னேவை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ட்ரிகர் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சீரீஸில் பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். ஸோ ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் நான் சஜஷன் கொடுப்பேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி என்னோட பர்சனல் ரிவ்யூவை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் என்ன மாதிரி கிளியர் ஸ்கின் கிடைக்க கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் இதுதான். இந்த சோப்பே தான் நான் என் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வந்து சோப் யூஸ் பண்ணுறதால ஆக்னே எனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் விட்டுட்டேன். ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளோட ஃபேஸ் வாஷ். இது நிஜமாவே சொல்லணும்னா எல்லாரோட ரீல்ஸ்லேயும் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க அண்ட் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தான் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு தான் வாங்கினேன். நிஜமாக சொல்லணும்னா இது என்னோட செகண்ட் டியூப்பு. நிஜமாவே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு கிளென்சர் சூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் ரொம்பவே ஹார்ஷாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஸ்கின் ஆல்ரெடி ஆக்னே அண்ட் ஆயில்னஸ் இருக்குது. ஓவர் கிளென்சிங் பண்ணினா ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிடும் அண்ட் இரிட்டேட்டடும் ஆகிரும். இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்பவே சேஃப், எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸுமே இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml 275 rupees வருது. நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷ் நிஜமாவே ஒர்த்துனே சொல்லுவேன். செகண்ட் இதோட டூப் பார்க்கலாமா? செகண்ட் இந்த டாட் அண்ட் கீயோட பேரியர் ரிப்பேரிங் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் நிஜமாவே ரொம்பவே ஜென்டில். இதில் பார்த்தீங்கன்னா 5 செராமைட்ஸ் அண்ட் ப்ளூபெரி அண்ட் ரைஸ் வாட்டர் இதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதோட pH லெவல் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5.5. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஆக்னேக்கு நான் ஒரு அஃபோர்டபுள் ஃபேஸ் வாஷ் தேடிட்டு இருந்தப்போ சிப்பிளுக்கு பதிலாக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லாவே செட் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஹைரலானிக் இன்ஃபியூஸ்ட், நான் ட்ரையிங் ஃபார்முலா, சோப் ஃப்ரீ. இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாகவே யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளுக்கு ஒரு டூப்புனா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் யூஸ் பண்ணுவேன், இது நைட் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது காலி ஆயிடுச்சு வாஷ். இது வந்து ஃபார்மசி ஃபேஸ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா கிளைகோலைட் எலகண்ட். இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா AHA BHA ரெண்டுமே இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் லீவ் டேஸில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆக்டிவ்ஸ் இருக்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோங்கிறப்போ சன் எக்ஸ்போசரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ஆகலாம் அண்ட் டேன் ஆகலாம், நம்ம ஸ்கின் ரெட்னஸ் ஆகலாம், இரிட்டேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு கூட வெளியே போகலாம். பட் என்னோட அட்வைஸ், நீங்கள் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ AHA BHA அதாவது ரொம்ப ஆக்டிவ்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ வீட்டில் இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லுவேன், ஸ்கின்னுக்கும் சேஃப்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸை நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் லைட்டனிங் ஃபேஸ் வாஷ். உங்களோட ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் தேடிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் எக்ஸ்ட்ரா இந்த பிராண்டில் இருக்கிற ஃபேஸ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா ரைஸ்பெரி ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ், ஒயிட் மல்பெரி, நயாசினமைட், சாலிசிலிக் ஆசிட், ஹைரலானிக் ஆசிட், ஜென்டில் ஃபார்முலா. அதாவது இத்தனை ஆக்டிவ்ஸ் இருந்தும் நமக்கு ஜென்டில் ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கின் இரிட்டேட் ஆகக்கூடாதுன்னு. இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 100 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 350 ரேஞ்சில் தான் வரும் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா. பட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், வெளியே போகிறேன் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டாகவே காட்டணும். மேக்கப் போட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு அப்படி இப்படின்னு நம்ம போகிறப்போ நமக்கு ஸ்வெட் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஃபேஸ் மாதிரி டார்க்காக தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணேன்னா என்னோட ஸ்கின் அந்த நாள் முழுக்க சொல்கிறேன் ரொம்பவே பிரைட்டனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஃபேஸ் வாஷ். ஏன்னா இதில் இருக்கிற ஆக்டிவ்ஸ் எல்லாமே நமக்கு ஜென்டிலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃபானதும் கூட. இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்.
அண்ட் தெரியாமல் இந்த ஜென்டில் கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோம் வர மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்க ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆளுங்க தான் யூஸ் பண்ணணும். தெரியாமல் இதை வாங்கி நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். எந்த ஒரு பயனும் இல்லை. எனக்கு ஆயிலியாக ஆன மாதிரி தான் இருந்தது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண அப்புறம். அதுக்கப்புறம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இந்த 2 ஃபேஸ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா யூஆர் வெல்னஸ் இந்த பிராண்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லக்ஸைவா பியூட்டி. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ஃபேஸ் வாஷ் நிஜமாவே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் இந்த 3 ஃபேஸ் வாஷ் வாங்குறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கலாம். ஏன்னா உங்கள் ஸ்கின் ஃபேஷியல் பண்ணிடுற மாதிரி பலன்னு இருக்கும். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் வாங்குறதுக்கான மெயின் ரீசனே நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குவேன். ஸோ இதை பார்த்த வீடியோவில் ஒருத்தர் கூட நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லலை, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ அதனால் நானும் வாங்கினேன், இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகிருக்கு. நம்ம என்ன தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலும் நெக்குக்கும் சேர்த்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம 2 கலரும் மேட்சாக ஈவனாக இருக்கும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்னேக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்ததுன்னு பார்த்தா இந்த 2 ஃபேஸ் வாஷ் மட்டும்தான். சோப் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறத சுத்தமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 ஃபேஸ் வாஷில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேஸ் வாஷில் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்கின் கேரில் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர், சீரம்ஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ரிவ்யூவில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்தோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும், எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சீரம் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.